Good afternoon students. Today we are going to see one new lesson. Okay, lesson 2, unit 2, kinematics. What is mean by kinematics? The movement of an object or the motion of an object. Motion of an object without considering force. Without considering force. Okay, so first kinematics is a branch of mechanics. Okay, kinematics and kinetics. Kinematics without considering force, kinetics with considering force. Okay, listen, in kinematics, in our previous first unit we will see the fundamental properties. What are the systems, what are the systems we are used, what are the measurements, SI units, dimensional formula, how can we calculate one system into another system. Okay, so இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ தான் நம்ம physics டாப்பிக்கே நம்ம வரோம். Physics means it is, of course, it is a measurement as well as it is a movement. Okay, so kinematics means movement of an object without considering force. It is a branches of mechanics. Okay, and next you must know about the concept of rest and motion. Okay, rest. What is mean by rest? What is mean by motion? Okay, an object stay in its original position. Okay, an object stay in its original position is called rest. Okay, the movement of object. Okay, and applying force, any force, which called this called motion. Okay, movement of an object is called motion. So in this case we are consider the frame of reference, that is Cartesian coordination system. Frame of reference. Frame of reference. Frame of reference is nothing but is nearly equal to Cartesian coordination system. இப்போ for example உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேனே. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3, ஸோ 3 யூனிட்ஸ் இருக்குது, 3 யூனிட் வெக்டர்ஸ் இருக்குது. ஓகே, போத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இது சிஸ்டம் அதான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணும், ஃப்ரேம் வந்து ஸ்பெரிக்கலாக வந்து என்னோடய ஃபிலிமில் விழும், அப்படியே கேப்சர் பண்ணணும், பார்த்துருக்கோம்ல. ஸோ அதான் வந்து ஃப்ரேம். ஸோ இன் திஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயும் இன்னொரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்லேயும் இருக்கணும். ஸோ ரெஸ்ட்லேருந்து மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு வராங்க, ஸோ அவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் பொறுத்து இருக்கும்னா டிஸ்டன்ஸு, டைமு, லென்த்து, ஸோ இதெல்லாம் பொறுத்து இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th வந்து 12th இல்லை காலேஜ் லெவலில் நீங்கள் படிப்பீங்க, இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பற்றி ப்ரீஃபாக படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஓகே, அவங்க கூட நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, டைம் போகிறதே தெரியல, நியர்லி 5 hours 6 hours நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறேன், ஓகே நம்ம கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், பா நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருந்தோமா, டைம் போனதே நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் தட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், தட் இஸ் த டைம் பீரியட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஃபிசிக்ஸ் மிஸ் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த மிஸ் ஏண்டா சாமி வந்தாங்க, பேசிகிட்டே இருக்கிறாங்களே, அதுவும் படிப்பை பற்றியே பேசுங்கிறாங்களே, எப்படா சாமி கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டைம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ உனக்கு என்ன உனக்கு தோணும், அப்போது 5 minutes உனக்கு 5 hours தோணும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நம்மளோட பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் அன் கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டம். ஸோ இதில் கோஆர்டினேஷனில் நம்ம 3 பெர்பெண்டிகுலர் லைனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், 3 பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், if you imagine a coordination system and the position of an object is described relative to it, then such a coordination system is called frame of reference. ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் கன்சிடர் பண்ணிக்கணும், இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும், அதை பொறுத்து. ஓகே, ஸோ அதான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு வி யூஸிங் எக்ஸ் ஒய் ஜெட் எப்படி வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ போத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இந்த பாயிண்டில் நான் ஒரு புள்ளியை வச்சேன், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ என்னை தாண்டி ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, சைக்கிளிங்கில் வந்து மூவ் ஆகுறாங்க. அப்போ இது இருக்கு இல்லையா, நான் தான் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு. நான் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுறாங்க, எவ்வளோ டைமில் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு நான் தான் டினோட் பண்ண போகிறேன் இல்லையா.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இங்கே மூவ் ஆகாமல் இங்கே மூவ் ஆகுறாங்க. அப்போ நான் இந்த பாயிண்ட் என்ன எழுதலாம், இது Z இது X, அப்போ X, Z, இது X இது Y, அப்போ இது என்ன மாற்றலாம், X, Y, நெக்ஸ்ட் இது Y இது Z, அப்போ இது Y, Z அப்படின்னு நான் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆனால் கிளாக் வைஸ் மூமெண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் மூவ் ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். பட் அது மாதிரி மூவ் ஆக சொல்ல இன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எப்பவுமே Z மேலே இருக்கும், Y மேலே இருக்கும். ஓகே, அது அந்த டைரக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் மாஸ். Point mass is nothing but point mass தான் frame of reference க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங் to explain the motion of an object which has finite mass. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒருத்தன் ஒரு ரன்னிங் ட்ராக்கில் ஒருத்தன் ஓடுறான் அத்லெட் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு ஒருத்தங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்ச் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The concept of point mass is required and is very useful. Let the mass of any object be assumed to be considered at a point. இப்போ நம்மளே கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு. ஓகே, பஸ் தான் நம்ம பாயிண்ட் மாஸ், பஸ்ஸுக்குள்ளே நம்ம உட்காந்துட்டு இருந்தால் நம்ம பாயிண்ட் மாஸ். ஸோ நம்மளேருந்து சம் பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பஸ்லேருந்து இறங்கி போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறாங்க, அவங்க எவ்வளோ டைமில் போகிறாங்க, நம்ம வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது அசம்ஷன் தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் மாஸ் எப்பவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஆக்சுவலாக அது வந்து ட்ரூ கிடையாது, நம்மளே கன்சிடர் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இன் திஸ் கைனமேட்டிக்ஸ் we are using without considering force. ஓகேவா, ஸோ நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். ஐடியலைஸ் மாஸ் இஸ் கால் பாயிண்ட் மாஸ். இட் ஹாஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லைக் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ அதுக்கான நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோ எவ்வளோ பெரிய பாயிண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒரு பாயிண்ட் மாஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பஸ் இஸ் வெரி லார்ஜர் இல்லையா. ஒரு ஹியூமனை பாயிண்ட் மாஸை நம்ம கன்சிடர் பண்ணால் பஸ்ஸாக கம்பேர் பண்ண சொல்ல ஹியூமன் வந்து ஒரு குட்டி பாயிண்ட் மாஸ் இல்லையா. ஸோ அதனால் அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷேப் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ அது ஸ்டாண்டர்டாக இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்குது, அதை நம்ம பாயிண்ட் மாஸாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கலி a point mass has finite mass with zero dimension. Zero dimension is nothing but there is no shape. ஷேப்பை கன்சிடர் பண்ணக்கூடாது இங்கே. ஓகேவா, ஸோ ஒன்லி மாஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஈவன் தோ இன் ரியாலிட்டி அ பாயிண்ட் மாஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அந்த லைன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு லைனு. உண்மையாகவே ரியலாகவே பாயிண்ட் மாஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிகாஸ் ஆஃப் அவர் அசம்ஷன், நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம், நம்மளே நினச்சிக்கிறோம். ஓகே, பாயிண்ட் மாஸ் ஒன்று இருக்குது, அது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சிக்கிறோம். ஓகே, if often simplifies our calculation, it is to be noted that the term point mass is a relative term. Relative, what does mean by relative? ஒரு நம்ம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ரிலேட்டிவ் நான் பார்த்துருக்கீங்களா. ரிலேட்டிவ்னா அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் போயிடாதீங்க. ரிலேட்டிவ்ன்றது ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்க கம்பேர் பண்ணுறது. பாரு, இவனை மாதிரியே இவன் இருக்கிறான், இவனை மாதிரியே இவன் எழுதுறான், இவன் மாதிரியே இவன் ஓடுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கம்பேரிசன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ரிலேட்டிவ். பாரு, இவனோட இவன் வேகமாக போகிறான், ஓகே நம்ம சொல்கிறோமா இல்லையா, இவனோட வேகமாக ஓடுறான், இவனோட இவன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறான், ஃபாஸ்ட்டாக நடக்கிறான், நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் மீன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் the two objects is called relative motion. Okay, it has meaning only with respect to your reference frame and with respect to the kind of motion that we analyze. First, they are giving the examples. To analyze the motion of earth with respect to the sun. இப்போ பார்த்தீங்கன்னா எர்த் சன் ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எர்த் கேன் பி ட்ரீட்டட் as point mass. Why earth can be treated as point mass? Because earth is very small when compared to sun. இல்லையா, சன் இஸ் த சென்டர், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எர்த்துன்றது ஒரு பாயிண்ட் மாஸா, எர்த்து மூவ் ஆகாதா, எர்த்து கண்டிப்பாக ரொட்டேட் ஆகும் அபவுட் அன் ஆக்சஸ், அது தன்னைத்தானே சுற்றிக்கும், ஓன் ஆக்சஸ். நீங்கள் சோசியல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து இது ஒன்றும், அப்போ எர்த்து மூவ் தான் நம்ம மிஸ் ஆகுது, தட் இஸ் அவர் கன்செப்ஷன், நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒருத்தங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஒருத்தங்க மூவ் ஆகுறாங்க, அது மாதிரி நம்மளே வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். Okay, to analyze the motion of earth with respect to sun, earth can be treated as point mass. This is because the distance between the sun and the earth is very large compared to the size of the object. If you throw an irregular object like a small stone in the air, to analyze its motion, it's simpler to consider the stone as a point mass and it moves in space. The size of stone is very much smaller than the distance through which it travels. Okay, இப்போ ஒரு ஸ்டோன் நம்ம தூக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம எர்த்தை பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிட்டு ஸ்டோனை பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிட்டு எர்த்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கன்க்ளூஷன் வந்து தெரியும். Okay, and next types of motion. Okay, that's all students. This is the introduction for a second lesson. Okay, in next class we will see about types of motion. Thank you students.